சிந்தைக்கு விரோதமா, தேவ திட்டத்துக்கு விரோதமா, தேவ வார்த்தைக்கு விரோதமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளை இழுத்து கீழே போட வேண்டியவங்களா நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க மனதில் இருக்கிற கற்பனை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யோசிக்கிற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தேவ பிள்ளைகள். ஏன்னா நீ உனக்குள்ள புரிதல் இருக்கும் நினைச்சுங்களேன். நம்ம வாஸ்த மாதிரி ஆண்டவர் யார் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கும்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்ற புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன பலவீனம் வரும்போது மரணம் வரைக்கும் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் யோசிக்கவே மாட்டீங்க. ஆனா இப்போ நம்முடைய கற்பனை எப்படி தீட்டுப்பட்டிருக்குன்னா, ஒரு சின்ன பலவீனம் வரும்போது ஐயோ நான் படுத்துட்டேன்னா, ஐயோ என்னால ஏற்ற முடியாத உடனே அந்த நெகட்டிவான எக்ஸ்ட்ரீமுக்கு தான் நம்ம போறோம். கிறிஸ்துவுக்குள்ள நீ இருக்கிறன்ற புரிதல் உன் சிந்தையை பாதித்திருந்துச்சுன்னா, என் ஆண்டவர் அவருடைய சரீரத்துல எந்த குறையும் இல்லை, அவருக்குள்ள நான் இருக்கிறதுனால என் சரீரத்துக்குள்ள எந்த குறையும் இருக்க முடியாது. ஆமென். என் ஆண்டவருடைய சரீரத்துல எந்த பலவீனமும் இல்லை, நான் அவருக்குள்ள இருக்கிறதுனால என் சரீரத்துல எந்த பலவீனமும் இருக்க முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நான் இந்த புரிதலோடு கூட என் சிந்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய புரிதலோடு கூட நம்முடைய சிந்தை தேவ பிள்ளைகளை ஓர்மனப்பட்டிருக்கணுமே தவிர அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமான சிந்தைகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அதை நம்ம கீழே கொண்டு வரணும். தேவ பிள்ளைகளை, உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன்னை சார்ந்தவங்களை குறித்து, தேவ பிள்ளைகளை இல்ல ஒருவேளை உன் வாழ்க்கையை குறித்து நெகட்டிவான கற்பனைகள் உனக்கு ஏதாகிலும் இருக்குமே ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவைகளை கொண்டு வந்து இழுத்து அவைகளை நாசமாக்கும்படியாய் இன்னைக்கு தேவ சமூகத்தில் விட்டுக் கொடுக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.